எல்லாருக்கும் வணக்கம். நானும் எத்தனை நாள் பால் கறந்துருக்கேன். இதே மாதிரி வசதியாக உட்காந்து ஒரு நாள் கூட கறந்ததே இல்லை. பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கட்டியாக ஒரு இடம் இருந்தது. உட்காந்து கறக்குமேன்னு பார்த்தா நல்லா அழகாக செட்டில் ஆயாச்சு. அந்த இடத்துல செட்டில் ஆகி நல்லா பால் கறக்க வசதியாக இருந்துச்சு. இந்த நாட்டு மாட்டோட காம்பு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஒன்று போகுது, மலேசியாவுக்கு ஒன்று போகுது. கறக்கவே முடியாது. கீழே வச்சு கறந்தோம்னா கிண்ணியெல்லாம் உதச்சி விட்ரும். அதனால் நம்ம நம்மளையும் சேஃபாக பார்த்துக்கணும், கிண்ணியவும் சேஃபாக வச்சுக்கிட்டு தான் நாட்டு மாட்டில் பால் கறக்கணும். இல்லைன்னா ஓங்கி முவரக்கட்டையெல்லாம் பேத்து விடும் இந்த நாட்டு மாடு. இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போ செனப்பட்டு ஒரு 4-5 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். இருந்தாலும் நாங்கள் பால் கறந்துக்கிட்டு இருக்கோம். அது உதச்சி நம்மளை தள்ளுனாலும் பரவாயில்ல, ஒரு ஆளை மூக்கணாங்கயிறை புட்டு பிடிக்க வச்சாவது நாங்கள் பார்த்திங்கன்னா பால் கறந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நாட்டு மாட்டு பால் கிடைக்காது இல்லையா? அதனால் அதோட கண்ணுக்குட்டியே பார்த்திங்கன்னா அரை மாடு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இருந்தாலும் நாங்கள் பால் கறந்துக்கிட்டு இருக்கோம், விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 காம்பு தான் கறக்குது. ஒரு காம்பு பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, கறக்கலை. நல்லா தான் கறந்துக்கிட்டு இருந்தது. இந்த செனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரில, ஒரு மாடு ஒரு காம்பு கறக்கவே மாட்டேங்குது. மோர் 1/2 லிட்டர் தான் கறக்கும், அதிகமாகலாம் கறக்காது. அதுவும் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் பால் கறந்துகிட்ருக்கோம். வீடியோ எடுக்கிறது தெரியல போல் இன்றைக்கி. அது நிற்கிது. நேரம் பக்கத்தில் யாராவது வரதுன்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஓங்கி ஒரு உத விட்ருக்கோம். இன்றைக்கி என்னமோ அதை சைலண்ட்டாக நிற்கிது. என்னையும் உட்கார விட்ருக்கு, என்னன்னு தெரியல.